உதகையில் அதிக வெப்பம் காரணமாக இவிஎம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அறையில் சிசிடிவி செயலிழந்ததாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா விளக்கம் அளித்துள்ளார். உதகையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பாலிடெக்னிக் வளாகத்திற்குள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்துள்ள அறைகளில் வெப்பம் காரணமாக நேற்று மாலை 6:17 முதல் 6:43 மணி வரை 173 கண்காணிப்பு கேமராக்கள் செயல் இழந்ததாகவும் 20 நிமிடத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதனை சரி செய்து தற்போது ஏர்கூலர்கள் அமைக்கப்பட்டு கேமராக்கள் சீராக இயங்கி வருவதாகவும் தெரிவித்தார். ஒரு 20 மினிட்ஸ்க்கு சிசிடிவி பிளாக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவி இருக்கு. அது சம்பந்தமா பல்வேறு கருத்துக்கள் எல்லா மீடியாலையும் சரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த போல் டிஎம்ஸ்லாம் எடுத்து வந்து நம்மளோட கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கல்லூரியில பாதுகாப்பு முறையில் நம்ம வச்சு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாதிரி அதை சீல் பண்ணிடும். சீல் பண்ணிட்ட பிறகு அந்த காலேஜை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 173 சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கோம். அந்த சிசிடிவி கேமராஸ் மூலியமா அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் சிசிடிவி வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனாலும் இந்த செக்யூரிட்டியில எந்த பிரீச்சும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல ஒன்னு சிஏபிஎஃப் தான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியில இருக்காங்க. ஸோ அவங்கள மீறி யாரும் உள்ள போறதுக்கோ வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒன்னு ரெண்டாவது வந்துட்டு அந்த சீல் வைக்கும்போது அந்த சீல்ல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சீல் வச்சிருக்காங்க. அவங்களோட கேண்டிடேட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெப்ரஸன்டேட்டிவோ சீல் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து கண்டிப்பா எந்த ஒரு பிரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.